இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. இதை மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்றைய நீயா நானா பேசவிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிகாலம் தொட்டு பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லவ், காதல். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதல் 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 அம்மா எல்லா படத்தையும் காதல். ஆனா அது பேசி பேசி தீராத விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது லவ் அப்படின்னு சொல்லலாம். முன்னால ஒரு பொண்ணு நான் காதலிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள சொல்லுச்சு அப்படின்னா அப்படியே வீடே வெடிக்கும். ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்து ஆர்த்த வெளியே எடுத்து சுட்டு பொசிக்க போடுவேன். காதலா கேக்குது காதல். இப்போ காதலை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு நிலை மாறி இருக்கு. அது கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் டோன் எடுத்த மாதிரி ஒரு கட்டத்துல தெரியுது. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அடிக்கிற இடமும் தெரியாது, புதைக்கிற தடமும் தெரியாது. காதலை பற்றின பேச்சு வீட்டுக்குள்ள எப்படி மாறி இருக்குன்னா, நீ இப்படி லவ் பண்ணு நான் நினைக்கவே இல்லையம்மா அப்படின்னு அப்பா ஒரு சாஃப்ட் டோன்ல அதை முன்வைப்பார். கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே குடுத்து. அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. ஆக்சுவலா லவ் பண்றோம் அல்லது இந்த ஐடியால இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல லைட்டா போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் டபால்னு ஒரு நாள் சொல்லி நெஞ்சு வெடிக்காம அவங்க பத்திரமா இருக்க முடியும். இவன் சேர்த்து வைக்க மாட்டான், நானா போய் மரம் சேர்த்துக்கிறேன். சோ தட் எப்படி மறைமுகமாக நான் லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அல்லது லவ் மேரேஜ் பண்ணத்தான் விரும்புறேங்கிறது எப்படி எல்லாம் மறைமுகமாக உங்களுடைய வீடுகளில் சொல்லுவீர்கள். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம் சார். இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பையன் நல்லா நடிக்கிறான்ல, எவ்வளவு எமோஷனலா இருக்கான், இப்போ பார்த்துட்டுமா அப்படின்னு கேட்பேன் அம்மாவை. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து அந்த மாதிரி பையனை பார்த்துட்டுமா எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நம்ம கேஸ்டா பாருடி ஓகேடி அப்படின்னு. நல்ல குடும்பம், நல்ல மதர். எல்லாம் லவ் பண்ணுங்க, ஆனா எங்க காஸ்டா பார்த்து பாரு லவ் பண்ணுங்க. பண்றதும் பண்றேன், என் கேஸ்டா பார்த்து பண்றீ அப்படின்னுவாங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். எஸ், பக்கத்துல இது வரைக்கும் அப்படி இல்ல சார். நீங்க லவ் பண்ணல, சரி. தங்கமான ஒருத்தவங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இந்த கேரக்டர்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்காங்க, நமக்கு இவங்க சூட் ஆவாங்களோ அப்படின்னு தோணுனா கரெக்டா நைட்டு 12 மணிக்கு நானே வீட்டு விட்டு வந்துருவேன். நீ வாசல்ல கார் கிட்ட ரெடியாரு, ஓடி போயிடலாம். மேபி நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மேரேஜ். இவ்வளோ இழுக்கிறீங்க, ஓகே. எதுத்தாங்கன்னா ஒரே நம்ம தோணுது இவரை கட்டினா நல்லா இருக்கும்னு. எதுத்தாங்கன்னா அம்மா கிட்ட சொல்வேன். அட ஒத்துக்கல, நான் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் வந்துட்டேங்கறல்ல. இருங்க சார், ஒவ்வொண்ணா சொல்றேன் சார். நான் பட்டு பட்டுன்னு பேசுவேன். ஒத்துக்கல சொல்வேன், எவ்வளவு முடியுமோ. அட ஒத்துக்கலமா, ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அது பார்த்தாலே தெரியுது ஒத்துக்க மாட்டாங்க. நான் இருக்கிற வரை அது சாத்தியமே கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா. அவங்க வந்ததுல இருந்து ஊராம்டுப்புல லவ் பண்றதுக்கு விழுந்து விழுந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துக்கல. மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். நானும் அம்மா சொல்லாம மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இதான் கடைசி முடிவுனா நான் தூக்குல சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கப்பா, போய் முதல்ல தொங்குங்க. மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அந்த பையன் என்னவா? இருங்க, அவரும் அப்படி எப்படி ஏன்னு இருக்கட்டும். எனக்கு புரியலமா, உங்க தியாகத்துக்கு அவயமா ரோட்ல நிக்கணும். சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட் 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட புரியாத விஷயம் இதுதான். அதாவது லவ் பண்ணுவீங்க, ஆனா எதிர்த்து கல்யாணம் பண்ண மாட்டீங்க. எதிர்த்துக்க மாட்டேன். என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போக விட மாட்டேன். ஏத்துக்க மாட்டீங்க, கடைசி வரைக்கும் முடியாதுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. வார நீ ஏமாத்திட்டே இருக்கேன், மைக்க கொடுங்க. ஆக மாட்டாங்க. கண்ணீர் விட்டு அழுது பாப்போம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலைன்னா காலைல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா சொல்லிட்டாங்க. நம்ம பேசுறதுல தானே சார் இருக்கு. இப்ப சொல்வாங்க, அப்புறம் கொஞ்சமா நம்ம தான் மாத்தணும். எப்படி பேசினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். நான் செத்தாதாம இந்த கல்யாணம் நடக்கும். அப்ப நீ சாவு. மாத்திடலாம் சார். சரி, என்னென்னலாம் பண்ணீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி? என்னென்னலாம் பண்ணீங்க? சாப்பிடாம இருக்கலாம். சாவு சாவும்ல, நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் அப்படியே நீ எவ்வளவு நாளாலும் அப்படியே இருப்பமான்னு அப்படியே உம்மன் இருக்கிறது, பேசவே கூடாது வீட்டுல யாருக்கு. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே வரணும். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா நான் சூசைட் அட்டெண்ட் பண்ணுவேன். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. உலகத்திலேயே சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிறத இவ்வளவு சிரிச்சுட்டு சொன்ன ஒரே பொண்ணு உங்க பொண்ணு தாமா. அவளே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, ஆனா அதுக்கும் நீ வேணா செத்தே போ, உனக்கு நீ லவ் மேரேஜ் கிடையாதுட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு நிப்ப நான் நின்னு நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேல ஏத்துனா போ. ஓகேப்பா, நான் செத்து போனா கூட பரவாயில்ல, உனக்கு வந்து உன்னோட இதுதான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். இதானே எதுக்கு நிக்கிறது சொல்லு. பாரு, நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம், அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம். வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நான் சூசைட் பண்ணிக்கிறதே உனக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா, அப்போ நீ என்னோட சந்தோஷத்தை நீ நினைக்கல, சரி போ அப்படின்னு நான் போயிடுவேன். டேய், இவனை வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி. அவ்வளவுதான், சூசைட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன புரியல, அந்த பொண்ணு கூட ஜாலிக்கா சொல்லுது,
ஆனா செத்து கூட போனாலும் பரவாயில்ல நீ சூசைடே பண்ணிக்க, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறது, அது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது, செத்து போனதுக்கு அர்த்தம் தான். இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. அப்போ அந்த ஜாதி முக்கியம், பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சாங்க, இவ்வளவு தூரம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு முக்கியமா தெரியல. இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றோம், மாமா கோவம் வந்துருச்சு, இனி எரிமலை வெடிக்குண்டா. நீயானால நாங்க பார்த்த மோசமான ஒரு சீக்வென்ஸ், இந்த பொண்ணு செத்து போறேன்னு அந்த பொண்ணு அம்மா சொன்ன உடனே நீங்க கை தட்டுனதுதான். அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? யாரா கை தட்டுனது? நான் இது வரைக்கும் ஜாதி ரொம்ப சட்டிலா தான் சொல்லிட்டே இருந்தேன். அவர் ஏத்தி விடுறதுல உங்களுக்கு எல்லாம் ஜாதி என்ன வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை வேற அமைக்கி வச்சா, இப்ப அவர் தேவையில்ல இருக்கே. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இல்ல ஒரு பொண்ணு செத்து போட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி அவ கூட விளையாட்டா சொல்லட்டும், அந்த பொண்ணு ஜாலியா சொல்லுது, ஏதோ அதுக்கு காதலை பத்தி ஏதோ ஆயிடுச்சு. எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. நீ போட்டோம்லாமே எங்க மான போச்சு, எங்க மருதாய் போச்சு, எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி. உங்க சொந்தக்காரங்க வேணுமா, உங்க புள்ள வேணுமா? உங்க புள்ள செத்து போனா பரவாயில்ல, உங்க புள்ள செத்து போனா என்ன சொல்லுவாங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஓகே இந்த புள்ள செத்து போச்சு, இப்போ என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? லவ் பண்ணுச்சு, ஒழுங்கா வளர்க்கல, அது மாதிரி. அப்பயே தானே சொல்லுவாங்க, அப்பயே தானே சொல்லுவாங்க இந்த புள்ள காதலுக்காக செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களே தவிர இவளுங்களாவது சாகுறாவது. ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசி நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளையும் போச்சு, காதலுக்காக அந்த பிள்ளைய சாவ சொன்ன தாயே வாழ்கன்னு உங்களுக்கு செலவுப்பானா, அப்ப என்ன சொல்லுவான்? ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியலையா, அதுதான் இந்த குழப்பத்துக்கே காரணம். இன்னும் கேவலமா ஏதாவது சொல்லுவான், ரைட் தானே? அவனுக்கு அந்த பிள்ளைய சாவ சொல்றீங்களா? வீட்டுல அப்படி நடந்தா எனக்கு ஒரு அசிங்கமா இருக்கும். திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மானம் போனா செத்து போன்னு சொல்றாரு திருவள்ளுவர். இங்க ஏன் காதல் கல்யாணம் பண்ணும்? இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என் லைஃப் சார், நான் தான் வாழ போறேன், சோ நான் டிசைட் பண்ணனும். இப்படி கொழுப்பா பேசலன்னு தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து கடவாயிலே குத்துனா. இல்ல சார், நான் ஒன்னும் யாரையோ கூட்டிட்டு வந்து ரோட்ல போறவங்களை கூட்டு வந்து நீ கல்யாணம் பண்ணி வைன்னு நான் சொல்லல சார். நான் பார்த்து நான் பழகினவங்கள தான் நான் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குறேன். அந்த கிறுக்கு பையல கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன சிக்கல்? அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல சார். அப்பாவுக்கு பிடிக்கிறது ஒரு ரீசன் இருக்கும், உங்களுக்கே முதல்ல பிடிக்கல. நாங்க எதிர்பார்க்கறது எதுவும் அந்த பையன்கிட்ட அவ்வளவா இல்ல சார். என்ன எதிர்பார்க்கறீங்க? அவன்டா இவன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? சொந்த வீடு இருக்கணும்னு சொன்னோம். ஓகே, சொந்த வீடு இல்ல. ஓகே, வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் சார், வீடு நாளைக்கு கூட வாங்கிக்கலாம் சார், ஏர்ன் பண்ணி. எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஜாப் போய் ஏர்ன் பண்ணி வீடு எப்ப வேணா வாங்கிக்கலாம். வீடோட சார் வாழ போறோம். மணி கம் டுடே கோட் டுமாரோயா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? பட் இதுதான் உண்மையான ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல வேற எதுவும் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு போறாப்லையா பையன்? போறாங்க சார். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 60,000. சரி, நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். 60,000 சம்பாதிக்கிறாரு. ஆமா. இப்ப நீங்க வேலையை விட்டீங்களா, அந்த வேலையில எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், எனக்கு 20,000. ஓகே, 80,000 சம்பளம் வந்துரும் ரெண்டு பேருமா. 2 2 4 4 2 8. எப்படி வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பிரிகிற? 80,000 சம்பளம்னா தான் கல்யாணம் ஆனா மறுநாளே வீடு வாங்கிடலாமே. வீடு பூரா ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. அதான் அவங்க மைண்ட் செட் அப்படி. அப்ப உண்மையான காரணம் என்ன? வீடு இல்லங்கிறதுக்காக வேணாங்கறாங்களா, வேற எதுவும் காரணம் இருக்கா? ஆனா என்கிட்ட சொல்ற ரீசனும் இதுதான். ஏன் சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. உங்ககிட்ட இந்த ரீசன் தான் சொல்றாங்க. உண்மையான ரீசன் என்ன? அதான் சார், வீடு இல்ல இருந்தா சார். ஓகே, வீடு வாங்கிட்டாங்கன்னா ஓகே. என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். கன்வின்ஸ் ஆயிட்டீங்க, ஓகேயா? வாங்க சொல்றேன் சார். சிம்பிள். வாங்க சொல்றேன் சார். வீடுதானே பிரச்சனை, வாங்கிட்டா போச்சு. அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நீங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நீங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பார் சார் அவரு. நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன், எது ஒப்புக்கா? ஐ நீட் a valid reason. அரேஞ்ச் மேரேஜ்ல இதெல்லாம் இல்லங்க. சோ நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறேன். சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? சார், பிடிச்சிருக்கு அதெல்லாம் தவிர்த்து வேற கேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க, அது பிரேக் பண்றதுக்காக நான் லவ் மேரேஜ் பண்ணனும்னு as a principle நான் அத பண்ணனும்னு நினைக்கிறேன். அடே ஓடி போற என்னமெல்லாம் வெச்சிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறே மிதி. கொள்கை ரீதியாக ஜாதியை உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக லவ் மேரேஜ் பண்றேன். ஃபைன், ஜாதியை உடைக்கணும்ங்கிறதுக்காக ஏன் அப்படி ஒரு எண்ணம் வருது? ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லுது. இல்ல 40வது வயசுல வந்து பெரிய பிரச்சனைக்கு வழி வகுங்க அப்படி போறது. சார் ஒரு நிமிஷம் விட்டுங்க சார். அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் ஜாதியை உடைக்கிறதுக்கு தான் நான் காதல் கல்யாணமே பண்றேங்குது. கதை இப்படி போகுதா? உன்னை எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்கணும்னு தெரியும். ஜாதியை காப்பாத்துறதுக்காக நீங்க காதல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஜாதியை உடைக்கிறதுக்காக நான் காதல் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அவ்வளவுதான், இது நியூ ஜெனரேஷன். அப்ப இதெல்லாம் கண்டுக்காம விட்டுற சொல்றீங்களா? சி நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. ஆணவ கொலைகள் பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ நான் ஒருத்தி மட்டும் பேசாம எனக்கு எல்லாருமே அதுக்காக வந்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முன்ன வந்து இதெல்லாம் தப்புங்க. வெள்ளக்காரன் காந்திய பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான்,
ஜாதி பார்த்து கொடுக்கல. நான் ஒருத்தி என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா, நான் ஒருத்தையே மட்டும் கத்திட்டு இருந்தேன், ஆணவ கொலைலாம் தப்பு தப்புன்னு கத்திட்டு இருந்தா அவர் திருப்பி தத்தன்னு ஏதாவது சொல்லுவாரு. யாரு இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வந்து முன்னாடி வந்து இது பண்ணாங்கன்னா ஆணவ கொலைகள் எல்லாம் பிரேக் பண்ண முடியும், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது எல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்த செய்ய? இப்போ இந்த ஆணவ கொலைகள்ங்கிறது நீங்க இப்ப பேப்பர்ல படிக்கிறீங்க. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால பையனை கொண்டுட்டாங்க, பொண்ணை கொண்டுட்டாங்க, 2 பேரையும் கொண்டுட்டாங்க. சமீபத்துல கொஞ்சம் நியூஸஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணோம். ஏன் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா? இந்த ஆணவ கொலைகள் இது பற்றி உங்க கருத்து என்ன பெரியவர்கள்? ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாதுங்க. அது பெரிய தவறு தானுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அவங்க முடிஞ்சு போனதுங்கிறதுக்கு பின்னாடி நம்ம எதுவுமே போய் அவங்களை போய் எதுவுமே டாமினேட் பண்ணவே கூடாது. முடிஞ்சு வச்சது வேற ஒண்ணு. அதுக்கு வந்து நம்ம போய் கொலைகள் போறோம் சொன்னோம், பெரிய ஆயுதம். புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஓகே, இந்த அம்மாட்ட கொடுங்க. ஜாதி விட்டு ஜாதி மாறினதுனால ஆளை கொல்றது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ரொம்ப கொடுமையா இருக்கு சார். ஏன் இப்படி இந்த அளவுக்கு நம்ம நாட்டுல இப்படி நடக்கிறது? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம அவ்வளவு ஜாதி சென்சிட்டிவைஸ் ஆயிட்டோமே. அவர்கிட்ட கொடுங்க. ஆணவ கொலைகள் பற்றின செய்திகளை படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடுது? இப்ப நான் அதுக்கு நான் சொன்னா நீங்க என்ன வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க விடவும் மாட்டீங்க. இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே? நான் சொல்ல போனா தவறுக்கு தண்டனைன்னு சொல்லுவேன். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன், மத்தவங்க ஏத்துக்காங்களான்னு தெரியல. நான் ஏத்துக்கிறது அதனால தான் நான் முதல்ல சொன்னேன். யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் தவறுக்கு தண்டனை. லவ் பண்ணாங்க, அது தப்பு, அதுக்கு கொலை தண்டனையா? எனக்கு என்னமோ அது கோவம் தான் சார் வருது. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி வெட்டிக்குது, அப்படியே சூடாகுது. இல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி சொல்ல தோணுதா? ரொம்பவும் மனிதாபமானமற்ற ஒரு செயல் நினைக்கிறேன் சார். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. கொலை வந்து எதுக்குமே மருந்தாக இருக்க முடியாது. பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. பக்கத்துல இருக்குது ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கா, அசிங்கமா இருக்கா? அத ரொம்ப டீசெண்டா சொல்றது நல்லது. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நீங்க அவர் பக்கத்துல இருக்கிறது அசிங்கமா இருக்குங்கிற. இது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய கருத்து. இது உங்க சுதந்திரம் இல்ல, உங்க கருத்து தான். இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். இதுல சுதந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீங்க இங்க ஒருத்தனை கொல்றது அப்படிங்கறத வந்து எந்த வகையில ஞாபகப்படுத்த ஒரு இல்லீகலை நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா ஆணவ கொலை தடுக்கப்படலாம். அருமையான கண்டுபிடிப்பு. இன்றைக்கு இருக்கவர்களுக்கு ஜாதி மறுப்பு திருமணத்தின் மீது விருப்பம் இருக்கிறது. ஆனால் கிராமங்களோ பக்கத்துல இருப்பவங்களோ தப்பா சொல்லுவாங்கிற பயத்துல அதை மறுக்கிறாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அந்த மறுப்பு நிலை குறைகிற போது காதல் திருமணங்களோ அல்லது ஜாதி மறுப்பு திருமணங்களோ அதிகரிக்கிற போது ஆணவ கொலைகள் குறைவதற்கான சாத்தியங்கள் உண்டு. நீ அந்த பொண்ணையே காதலிடா, அவங்க அப்பா என்ன புடிங்கறான்னு பார்க்கலாம். எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நான் பையன் பாத்துட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்ல. அப்ப நான் சொல்வேன், நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற, நானே ஒரு பையன் வேணா பாத்துட்டுமா? ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? இல்ல, நானே ஒரு பையன் வேணா பாத்துட்டுமா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ கவலைப்படாதமா, நானே பாக்குறேன் தாங்க சொல்லிருக்கேன். நீ கவலைப்படாதமா, நானே பாக்குறேன். நான் உன்னை பெத்தவங்க எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, போங்க. வெயிட் பண்ணுமா, நல்ல மாப்பிளையா நான் பாப்பேன். எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, மாப்பிள்ள உனக்கு எப்படி வரணும், நீ யாரெல்லாம் கொண்டு வந்து நிக்க வச்சு தலையில மண்ணை வாரி போட்டுறாத. நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுறதுக்காக இல்ல, நாங்க இல்லாத காலத்துல நீங்க கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக தான். நீ எப்படி எல்லாம் வச்சுக்கணும், எப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ எதையாவது கொண்டு வந்து நிக்க வச்சிடாத, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். எங்க அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு தெரியும்ல சார். அப்படி யாரையும் நான் கூட்டு வந்து நிறுத்திட மாட்டேன்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்கணும் அவங்க கொண்டு வர்றவங்கள. பகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். நான் தானே சார் வாழ போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற. எனக்கு அம்மா பிளேட்மெண்ட் சொல்ல போற. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா? எனக்கு பிடிச்சிருக்கணும்ன்றாங்க. ஏன் அப்ப அவங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க நினைக்க கூடாதா? பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும் சார், எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்ல, அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கணும், எனக்கும் பிடிக்கணும். வாங்க, இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவதான் மாப்பிளையோட அப்பனா. வாடா போடான்னு சொன்ன வாயை பிடிச்சு வச்சுடுவேன். இவ யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்தமா நான் பண்ணிக்கிறேன்னா பண்ணி வச்சிட முடியுமா சார்? கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. அப்படி யாரையும் நான் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல சார். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி, அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தெரியும், 23 வயசு வரைக்கும் வச்சிருந்தேன், எங்களுக்கு தெரியாதா? 10 நாள்ல நீ ஒரு ஆளை கொண்டு வந்தேம்மா பாருமானா எப்படி பார்க்க முடியும்? வீட்டு நாய்க்கு பாலும் மட்டனை போட்டு வளர்த்தாலும்
வயசுக்கு வந்ததும் கண்ட தெருநாய் பின்னாடி கூட ஓடிடும். நல்ல பையன் நீ தான் சொல்லுவேன், கெட்டவனா இருந்தா கூட உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் நல்லவன் தான் சொல்லுவேன். அட நல்லவங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? வாட் இஸ் கால் நல்லவன்? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறான். ஐயோ நாங்க எங்க பொண்ணுக்கு நிறைய போட்டு நல்லா பண்ணுவோம் சார். சரி, இதற்கு இது பதில் இல்லையே. நல்ல 100 சவரம் ஏமா நல்லவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? அந்த கெப்பாசிட்டி அவங்க வீட்லயே இருக்கணும், அந்த ஒரு வசதி. நல்லவனா பணக்காரனா இருக்கணும். ஆமா சார். என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஆண்டவன் எனக்கு வேண்டிய அளவு கொடுத்துருக்கான். 2 ரயில் பெட்டி 2 ஏர்பிளைனும் கேளு, கொடுப்பானான்னு பார்க்கலாம். பணம் மட்டும் லைஃப் கிடையாது சார். அதோட சார் வாழ போறோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி 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 விடுவேன். ஆமா சார், கரெக்ட் தான் நீங்க சொன்னீங்க. ஆக நான் இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு பையனை தெரியும், நீங்க நோ சொல்லிட்டீங்க. மறுபடியும் அந்த பிள்ளை என்னைய வச்சு முடிக்க பாக்குது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அந்த பொண்ணு நல்ல பையன்ங்கறாப்ல, நீங்க பணக்காரனா இருக்கணும்ங்கறீங்க. பணம் ஃபர்ஸ்டா, கேரக்டர் ஃபர்ஸ்டா? இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். பையன் தண்ணி அடிச்சா பரவாயில்லையா? ஐயோ 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 மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நம்ம பாக்கும்போது எல்லாமே பாப்போம்ல சார், தண்ணி அடிக்காத பையனாவும் பாப்போம். அதாவது பணக்கார, குடிக்காத. வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற, சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிற, காலையில அம்மா அப்பா காலில் விழுகிற, அப்படி ஒரு பையனை செய்யணுமா? நக்கல்யா அவனுக்கு. அதனாலதான் சார் 2 வருஷமா தேடி இருக்கேன், இன்னைக்கு எனக்கு இல்ல கிடைக்கல. அது கிடைக்காதுமா. 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் தேடினாலும் நீங்க சொல்ற கேட்டகரியில ஒரு பையன் கிடைக்க மாட்டான். இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. வேணா அடுத்த ஜென்மத்துல ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, ஏன் காதலிக்கணும்? ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்? ஒருத்தங்க வேணாம்னு சொன்னா செய்யணும்னு தோணாதா? ஓ, இது கூட ஒரு ரீசன். இந்த இடத்துல ஒரே போட போட வீட்ல பண்ணாதன்னு சொல்றதுனாலே தோணுதா? இந்த புள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சா நீங்க தான் பொறுப்பு. எங்க உங்க அம்மா இப்ப வரன் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க சார். அவகிட்ட கேட்டுட்டு தான் சார் நாங்க செஞ்சோம். எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ, எப்படி இருப்பானோ. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எதுவும் இல்லமா நீங்க பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே பண்ணல சார். இருக்கும் கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நிறைய ப்ரொபோசல் வந்தாலும் அமைதியாவே இருக்க வேண்டியதா இருக்கு சார். என்ன ஜாதி பாக்குறாங்க. இந்த காதலுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதே இந்த அப்பா நாய்கள் தான். அதாவது உனக்கு பர்சனலா நிறைய ப்ரொபோசல் வந்தாலும் ஒண்ணுக்கும் ஒன்னும் சொல்ல முடியல. நிறைய மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர. நிறைய மிஸ் ஆயிடுச்சு. இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. அதான் கேக்குறேன், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆனதுனால வருத்தமா இருக்கும். சா அப்படின்னு தோணி இருக்கும்ல. லைட்டா வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். ரைட் விடுங்க, அதோட நல்ல பையன் கிடப்பான். டோன்ட் வரி. வழுக்க தலையோட உனக்கு ஒரு புருஷன் கிடைக்க ப்ரே பண்ணு. அது உள்ளுக்குள்ள அழுகுது, வெளியில சிரிக்குது, வேற ஒண்ணும் பண்ண முடியல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது சார். பயம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள போறப்ப ஒரு பயம் இருக்காது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற நம்ம லவ் பண்ணவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கான், நம்மள பாத்துப்பான்னு சொல்லி ஒரு பயம். நீங்க கட்டினவன தான் வீட்டுக்குள்ள இருக்கான் அரேஞ்ச் மேரேஜ்ல. இதுல என்ன இருக்கு? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவனை பத்தி நம்மளுக்கே தெரியாது சார். அரேஞ்ச் மேரேஜ்னா, லவ் மேரேஜ்னா அவனை பத்தி ஃபுல்லா தெரியும். சோ வந்து ஒரு பயம் இருக்காம, பயம் இல்லாம நம்ம உள்ள என்டர் ஆகும். விஷயம் தான் இருக்குது. இடையில குறுக்கு கேள்வி கேட்டினா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவான். லவ் மேரேஜ்னா அவனை ஃபுல்லா தெரியுங்கிறதையும் ஏத்துக்க முடியல. அரேஞ்ச் மேரேஜ்னா அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறதையும் ஏத்துக்க முடியல. நிறைய போறான்டா. இல்ல நான் கொஞ்சம் என்ன சொல்றது, நான் ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நான் ஸ்டபர்னா பேச முடியும். அது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டா நீங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். டாமினேட்டிங் இந்த சென்ஸ் இல்ல. இது கொத்தடிமை. கால கழுவி தண்ணியை குடிக்கல, இப்படித்தான். இது கொத்தடிமை. இதுக்கு பேர் அதாமா ஸ்டபர்னா. நான் சொல்றத நீ வாங்கி தரணும் அப்படின்னு. இப்போ உங்க அம்மா அவங்க விருப்பப்பட்டது உங்க அம்மா அப்பா காதல் திருமணமா? பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானே. உங்க அம்மா கேக்குறது உங்க அப்பா வாங்கி தராரா? உங்க அம்மா சொல்றது உங்க அப்பா கேக்குறாரா? அப்புறம் எதுக்கு காதலிக்கணும்? அதான் அங்கே நடந்திருக்கேன். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? என் லைஃப் நான் டிசைட் பண்றது. அதேதான், என் புள்ள லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிறதுல எந்த வேலிட் ரீசனும் இல்ல. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? அதெல்லாம் சரியா இருந்தாலும் சரி, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் பிகாஸ் இட் இஸ் மை ரைட் அப்படி நீங்க சொல்றதுமே கூட ஓரளவு ஈகோ தான். பிறவியில வந்ததுடா அதெல்லாம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.